பெரிய போராட்டத்திலே போர்க்களத்திலே இருக்கிறார். எப்போ? 21/10/1972 அந்த 72 இருக்கின்ற அந்த நேரத்திலே நானும் அண்ணன் குழந்தைவேல் அவர்களும் அண்ணன் KAK அவர்களும் இன்னவர தோழர்களோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை டி நகர் இல்லத்திலே போய் சந்தித்த போது 2 மணி நேரம் உட்கார்ந்து எம்ஜிஆரோடு பேசுகின்ற ஒரு பெருவாய்ப்பு பெற்ற உங்கள் தொண்டன், உங்கள் தம்பி லியாக்கத் அலி கான் அங்கே கொடி உருவாகின்ற நேரத்திலே நான் எம்ஜிஆரோடு இருந்தவன். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவினுடைய வலதுகரம் இந்த பக்கம் இருப்பதை போல எடுத்து தேர்ந்தெடுத்து ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து இடத்திலே சொல்லி 100 ஸ்டென்சில் கட் பண்ணுங்கள். ஸ்டென்சில் என்றால் அப்பொழுதெல்லாம் அதுதான். ஸ்டென்சில்னால் தெரியுமில்ல உங்களுக்கெல்லாம்? தெரியுமா? தெரியாது. அவருக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுது, அவருக்கு தெரியல. காரணம் என்னென்னா அதை அப்படி அந்த அண்ணா படம் இருக்கும், இப்படி அண்ணாவினுடைய கை இருக்கும், அதை அப்படியே இரும்பில் கட் பண்ணி எடுத்து அதை செவுத்தில் வச்சு இப்படி ஒரு சுண்ணாம்போ அல்லது பெயிண்ட்டோ அடித்தோம்னா, அடிச்சுட்டு இப்படி எடுத்தோம்னா அங்கே அண்ணா படம் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டென்சில்னு பேர். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும். முன்னாள் பாடநூல் நிறுவன தலைவர் அண்ணன் லியாக்கத் அலி கான் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு கரகோஷம் எழுப்பி அவரை வரவேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். லியாக்கத் அலி கான் அண்ணனுக்கு சால்வை அணிவிப்பார் ராஜு. ஐயா லியாக்கத் அலி கான் அவர்களுக்கு சென்னை தமிழ் ட்ரெண்டிங் ராஜு அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். மற்றும் நினைவு பரிசு ஐயா லியாக்கத் அலி கான் அவர்களுக்கு சென்னை தமிழ் ட்ரெண்டிங் ராஜு அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். பேர் யாரு? பேர் சொல்லுங்கய்யா. VKK மகால் சார்பாக அண்ணன் லியாக்கத் அலி கான் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இப்பொழுது அண்ணன் லியாக்கத் அலி கான் அவர்கள் வீர முழக்கம் அணிவித்து மரியாதை செய்கிறார். அண்ணன் லியாக்கத் அலி கான் அவர்கள் இப்போது சிற்றுரையாற்றுவார். மதிப்பிற்குரிய எனது அன்பு சகோதரர் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் உரிமையாளர் அன்பு சகோதரர், இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை நண்பர் CTT ராஜு அவர்களே, இங்கே முப்பெரும் விழாவாக புரட்சித் தலைவர் மாண்புமிகு நம் இதயங்களிலெல்லாம் 37 ஆண்டுகளுக்கு பின்னரும் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய தானை தலைவன், வாரி கொடுத்த வள்ளல், வற்றாத ஜீவநதி, ஏழைகளின் இதய வேந்தன், எங்கள் தங்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது மனிதநேய தினமும் சென்னை தமிழ் ட்ரெண்டின் யூடியூப் சேனல் விழாவும், சென்னை கெத்து யூடியூப் சேனலும், பிறகு விருது வழங்கும் விழாவும் எல்லாம் நடந்து முடிந்த பின்னர்
நான் வருகின்ற நிலை ஆகிவிட்டது. இங்கே நம்முடைய ஜீவா ரவி அவர்களும், பைல்வான் ரங்கநாதன், பழனியப்பன், திவாகர் மற்றும் எனது அருமை நண்பர் ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்களும், அன்பு சகோதரர் சைதை துரைசாமி அவர்களும் இங்கே பேசி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெருமையை நமக்கு நாமே பேசி மகிழ்வதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த விழா 23ஆம் தேதி ஏன் நடக்கிறது, எதனால் இந்த விழாவை 23ஆம் தேதி நடத்துகிறீர்கள் என்று நான் ராஜ் அவர்களிடம் கேட்டபோது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கின்ற போது அவருடைய கழுத்திலே பாய்ந்த குண்டு, நான் பிடிச்சது, கழுத்திலே பாய்ந்த குண்டு வெளியிலே வந்த நாள் இந்த 23ஆம் தேதி. ஆகவே 23ஆம் தேதி வைக்கிறோம் என்று நண்பர் ராஜ் அவர்கள் சொன்னபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படியும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் 7 மணிக்கு, இந்த இடமே எனக்கு நல்லா தெரியும், புறப்பட்டு வருகின்ற போது காரிலே சரி எதற்கும் கூகுள் மேப்பிலை போடுங்கள் என்று போட்டு எனது மகள் மனைவியோடு தான் நான் வந்தேன். அவங்கள கூப்பிட வர்றாங்களான்னு பார். வந்தேன். வந்து வருகின்ற போது கூகுள் மேப்பில் போட்டபோது அது எப்பொழுதுமே அதிக கிலோமீட்டர் போகின்ற இடத்தை காட்டும் போல் தெரிகிறது. ஆகவே சுற்றி சுற்றி நான் வருகின்ற வரையிலே இங்கே வந்து காத்திருந்த எனது அன்பு நண்பர் நாகூர் மீரான் அவர்களுக்கும், எனது உதவியாளர்கள் அன்பு சகோதரர் குமார் அவர்களுக்கும், சத்ய பிரகாஷ் அவர்களுக்கும், இங்கே திரண்டிருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர் திருப்பூரை சார்ந்த, அவர் பேர் என்ன, திருப்பூருக்கு கே வெள்ளிங்கிரி. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்ருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நண்பர் வெள்ளிங்கிரி இங்கே வந்தது உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய அன்பு நண்பர் சரவணன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் இங்கே நண்பர் ராஜுவை பார்த்து கேட்டேன், ஏதாவது அரசியல் பேசலாமா என்று கேட்டேன். அரசியல் வேண்டாண்ணே, எம்ஜிஆரை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னா, எனக்கு சண்டை இல்லாத எம்ஜிஆர் படமும் பார்க்க முடியாது, சவுக்கடி இல்லாத எங்கள் வீட்டு பிள்ளையும் பார்க்க முடியாது, அரசியல் இல்லாத எம்ஜிஆரையும் நாம் பார்க்க அல்லது பேச எப்படி முடியும் என்று தெரியவில்லை. தோழர்களே, இந்த மண்டபத்திலே ஏற்பாடு செய்து எனக்கு என்னுடைய உதவியாளர்கள் குறிப்பிட்டு சொன்னபோது கூட்டம் அப்படியே குறைந்து கொண்டே வருகிறது என்றார்கள். நாகூர் மீரான் எனது நண்பர் வந்திருக்கிறார். அவர் குறிப்பிடுகின்ற போது, அண்ணே எல்லாரும் ஒவ்வொருத்தராக கலைஞ்சு போயிட்டுருக்கிறாங்க, நீங்கள் வந்து பிரயோஜனம் இல்லை என்று அவர் சொன்னார். என்றாலும் நான் நண்பர் சிடிடி ராஜு அவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு 2-3 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த விழாவை நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கு பெறாமல் இருந்தால் அவ்வளவு நன்றாக இருக்காது. கடைசிக்கு நம்மோடு பழகிய நண்பர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்களையும் பார்த்து அவர்களோடு பேசுவதிலே கிடைக்கின்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிலவை காட்டி நிலாச்சோறு ஊட்டிய காலத்தைப் போல எம்ஜிஆருடைய புகழை பேசி நமக்கு நாமே மகிழ்ச்சி அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தந்த
ராஜ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் பணிவன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நீங்களெல்லாம் நிறைய இருக்கின்ற போது இந்த கூட்டத்திலே நான் பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் எழுச்சியாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் இப்பொழுது ஆளில்லா மண்டபத்திலே யாருக்காக டீ ஆற்றுகிறாய் என்று ஒரு டீ கடையிலே டீ ஆற்றுகிறாய் என்று கேட்பார்களே, அதை போல இருக்கிறீங்க. நல்லா நான் என்னிடத்திலே பேட்டி கேட்ட நண்பர் ராஜ் அவர்கள், அண்ணே ஒரு முறை இந்த விழாவுக்கு அழைக்கின்ற போது, ஏன் இல்லைங்கிறே, வாங்க சொல்லுங்க பரவாயில்ல, அழைக்கின்ற போது ஒரு சின்ன பேட்டி ஒன்று எடுத்து சிடிடி யூடியூபில் போட்டார். அந்த யூடியூபில் போடுகின்ற போது அண்ணே தலைவர் 3 படம் தயாரிச்சிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு படம் நாடோடி மன்னன் படம், இன்னொன்று அடிமைப்பெண் படம், பிறகு உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியிட்டார். 3 படங்களுமே வெள்ளி விழா கொண்டாடி வீரவாளை பரிசு பெற்று தந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு. அந்த 3 படத்திலே நீங்கள் எந்த படத்தை விரும்புவீர்கள் என்று அவர் கேள்வி கேட்டபோது நான் சொன்னேன், நாடோடி மன்னன் திரைப்படத்தை தான் சொல்லுவேன். ஏனென்றால் எந்த விதமான சிறப்பு கருவிகளெல்லாம் இல்லாமல் 2 எம்ஜிஆர்கள் சந்திக்கின்ற, நீங்கள் அந்த படத்தை போய் பார்த்தால் தெரியும். இப்பொழுது ஒரே இதில் 8 பேர் வர்றான், 10 பேர் வந்தால் 200 பேர் கூட வர்றாங்க. ஒரே ஆள் 200 ஆட்களாக இந்த எந்திரன் படத்திலே கூட ரஜினிகாந்த் அவர்களை காட்டுவார்கள். அப்படி இல்லாத, அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத காலத்திலே யாரும் எதையும் கண்டுபிடிக்க முடியாத அந்த சூழலிலே நம்முடைய தானை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி, வீட்டை விற்று, எல்லாவற்றையும் விற்று அன்றைய தினம் 18 லட்சம் ரூபாய் அந்த படம் இன்றைக்கு எடுப்பதாக இருந்தால் அந்த பணம் 18 லட்சம் ரூபாய் என்பது கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் அளவுக்கு தைரியமாக நெஞ்சுயர்த்தி செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்து வெளியிடுவதற்கு முன்பு பத்திரிகை நிருபர்கள் கேட்டபோது, இந்த படம் வெற்றியடைந்தால் நான் மன்னன், தோல்வியடைந்தால் நாடோடி மன்னனாக நான் மீண்டு வருவேன் என்று சொன்ன தானை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே நாடோடி மன்னன் திரைப்படத்திலேயே அங்கே பேசுவார்கள். மன்னன் இருக்கின்ற மாளிகைக்கு நாடோடியாக இருக்கின்ற வீராங்கன் அங்கு உள்ளே நுழைந்து விடுவார். அவர் மாறுவேடமிட்ட மன்னன் என்று நினைத்து மந்திரியும் தளபதியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பிடித்து முகத்தை, அவருடைய தாடியை பிடித்து இழுப்பார்கள். அந்த தாடி உண்மையான தாடி என்பதால் இவர் என்று கதறுவார். அப்பொழுது இவர்கள், யார் நீ, எதற்காக உள்ளே வந்தாய் என்று கேட்கின்ற போது அந்த மார்த்தாண்டன் என்கின்ற இன்னொரு எம்ஜிஆர் உள்ளே நுழைந்து மன்னனாக உள்ளே வந்து விடுவார். வந்தவர் கேட்பார், யாரது, யாரவன், ஏன் அவரை துன்புறுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது உடனே மந்திரியும் தளபதியும், இவர் யாரோ போல் இருக்கிறது, நீங்கள் தான் மாறுவேடமிட்டு உள்ளே நுழைந்தீர்கள் என்று நினைத்து இங்கே அவரை துன்புறுத்தி விட்டோம் என்று சொல்லி அந்த வீராங்கன் எம்ஜிஆர் அவர்களை பிடித்து அந்த தள்ளுவார்கள். வீராங்கன் எம்ஜிஆரை பிடித்து தள்ளுகின்ற போது உடனே மன்னன் மார்த்தாண்டன், ஏன் அவரை துன்புறுத்துகிறீர்கள், தள்ளிவிடுங்கள் என்று சொன்னபோது இந்த வீராங்கன் எம்ஜிஆர் தாடியோடு வெளியே போகின்ற போது, நண்பா உள்ளே வா, எங்கே வந்தாய் நீ என்று கேட்பார். உடனே அவர் சொல்லுவார், நான் ஒரு நாடோடி கூட்டத்தை சார்ந்தவன், இங்கே என்னுடைய எதிரிகள் துரத்தி வந்தார்கள், அங்கிருந்து தப்பிப்பதற்காக நான் இந்த உங்களது மாளிகைக்குள்ளே நுழைந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற போது, ஏன் உனக்கு வெளியிலே யாராவது எதிரிகள் இருக்கிறார்களா என்று கேட்பார்கள். எனக்கு வெளியிலே எதிரிகள் இல்லை, இங்கேதான் எதிரிகள் இருக்கிறார்கள் என்று எடுத்து சொல்லி 2 பேரும் அருகாமையிலே வந்து
நண்பா வா, எதற்காக வந்தாய், நீ யார் என்று கேட்கின்ற போது நான் இங்கே ஒரு புரட்சி கூட்டத்தை சார்ந்தவன் என்று சொல்வார். உடனே அந்த மார்த்தாண்டன் மன்னவன் உடனே அப்படின்னு என்று ஒரு அதிர்ச்சியை காட்டிவிட்டு பேசுகின்ற போது எல்லோரும் அந்த வீராங்கன் எம்ஜிஆரை பிடித்து இழுப்பார்கள். அதற்குள்ளே விட்டுவிடுங்கள் அவரை என்று சொல்லி, நான் இந்த எம்ஜிஆர், மன்னன் எம்ஜிஆர் உடனே சொல்வார், ஏன் என்னை எதிர்க்கிறீர்கள், எதற்காக எதிர்க்கிறீர்கள், நான் என்ன செய்தேன் என்று கேட்டபோது, இல்லை நீங்கள் ஆளத் தெரியாதவர்கள், வாழத் தெரிந்தவர் மட்டும்தான் என்று குறிப்பிடுகின்ற போது, ஏன் அப்படி சொல்லுகிறாய், விவசாயிக்குத்தானே உழத் தெரியும், வியாபாரிக்குத்தானே வியாபாரம் தெரியும், மன்னனுக்குத்தானே ஆளத் தெரியும் என்று சொன்னபோது அந்த நாடோடி எம்ஜிஆர் சொல்லுவார், நீங்கள் வாழத் தெரிந்தவர்களை ஒழிய ஆளத் தெரிந்தவர்கள் அல்ல, நீங்கள் கொடுக்கின்ற சவுக்கடிகளும் நீங்கள் செய்கின்ற அக்கிரமங்களும் ஏழை மக்களை பாதிக்கிறது என்று அந்த எம்ஜிஆர் சொல்லுகின்ற அந்த காட்சியிலே எம்ஜிஆர் அவர்கள், மன்னன் எம்ஜிஆர் அவர்கள், ஓ அப்படியா, நான் நினைத்தேன் வெளிநாட்டிலே வாழுகின்ற மக்களைப் போல நம்முடைய மக்களும் ஒற்றுமையாக நல்ல விதமாக இருப்பார்கள் என்றுதானே நான் நினைக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். சொன்னவுடனே, நண்பா உனக்கு என்ன வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல், நான் நாளை தினம் மன்னனாக முடிசூட்டி கொள்ளப் போகிறேன், நான் உனக்கு வேண்டியதை செய்கிறேன், நீ எதை சொல்லுகிறாயோ அதை செய்கிறேன் என்று அவர் சொல்லுவார். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், பக்கத்திலே வந்து அந்த எம்ஜிஆரோடு இந்த எம்ஜிஆர் நின்று கைகுலுக்கி பேசுகின்ற போது அவர்கள் சொல்லுவார், அந்த மன்னன் சொல்லுவார், ஆமாம் நானும் உங்கள் புரட்சி கூட்டத்திலே சேர்ந்து விட்டால் என்ன என்று சொன்னபோது அவர் அழகாக சிரிப்பார். நாடோடி எம்ஜிஆர் சிரிப்பார், நீங்களும் எங்கள் கூட்டத்திலே சேர்ந்து விட்டால் நாங்கள் யாரை எதிர்ப்பது என்று சொன்னபோது, ஏன் மந்திரி, தளபதி, பிங்களன், ராஜகுரு இவர்களெல்லாம் எதிர்த்து நாம் செயல்படலாமே என்று சொல்லிவிட்டு சொல்லுவார், நீ எழுதி தருவதை நான் சட்டமாக்குகிறேன் என்று சொன்னபோது, மன்னா நீங்கள் இவ்வளவு நல்லவரா என்று அந்த நாடோடி எம்ஜிஆர் கேட்பதைப் போல இன்றைக்கு நாம் கேட்கின்ற கேள்வி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, நீங்கள் இவ்வளவு நல்லவரா, 38 ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்த மக்கள் மனதிலே நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, மன்னவனே, எங்கள் தென்னவனே, இந்த நாட்டினுடைய முடிசூடா மன்னனாக வாழ்ந்து எங்கள் இதயங்களிலே குடிகொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, உங்களை பற்றி நாங்கள் சொல்லுவதை விட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். உங்களை பற்றி சொல்லுகின்ற போது என்னுடைய மென்டார், என்னுடைய ஆசான், என்னுடைய அரசியல் குரு, என்னுடைய எல்லாமும் அவர்தான் என்று அவர் சொல்லியதைப் போல கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள், வென்றாரும் வெல்வாரும் இல்லாத வகையிலே முடிசூடும் மன்னனாக வாழ்ந்த அருமை தளபதியே, உங்களை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். தென்னாடும் தென்னவரும் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் துளங்க வேண்டும். உன்னாலே உயர்ந்த நிலைக்கு வந்த நாங்கள் மகிழ்ச்சி அடைய நீ நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி எழுதியிருக்கிறார். இப்படி எழுதிய கலைஞரை பற்றி நான் ஏன் நல்ல முறையிலே நினைக்கக்கூடாது? எல்லாரும் அரசியலையே பார்க்காதீர்கள். அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எம்ஜிஆரை பாராட்டி இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். ரஜினிகாந்த் சொல்லுகின்ற போது சூப்பர் ஸ்டார், நான் எம்ஜிஆர் அவர்களது முகத்தை பார்க்கின்றேன், ஃப்ரிட்ஜிலே இருந்து எடுத்த ஆப்பிள் பழத்தைப் போல அவருடைய முகம் எப்போதும் இருக்கும். மஞ்சளும் இல்லாமல் சிகப்பும் இல்லாமல் ஒரு அற்புதமான கலவையாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் என்று இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்களே சுட்டிக்காட்டக்கூடிய அளவிற்கு
கமலஹாசன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அதை நினைத்தே பார்க்க முடியாது, அவருடைய ஒப்பற்ற செயல்பாடுகளை எண்ணி பார்க்க முடியாது என்று இப்படி பல தலைவர்கள், மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எப்போதும் அண்ணன் அண்ணன் என்றுதான் அழைப்பார். அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் சண்டை காட்சிகளிலே எப்படி நடித்தார் என்று சொல்லுகின்ற அந்த டூப் போட்ட சாகுல் என்பவர் ஒரு பேட்டியிலே சொல்லி இருக்கிறார். நண்பர் ராஜு தன்னுடைய சிடிடி ட்ரெண்டிங், சென்னை தமிழ் ட்ரெண்டிங்கிலே பார்க்கலாம், அல்லது அது இருந்தால் நான் அனுப்பி வைக்கிறேன், எடுத்து போட்டு பாருங்கள். அதிலே சொல்லுகிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சண்டை காட்சி, பாய்கின்ற காட்சி, பறக்கின்ற காட்சி, எட்டி உதைக்கின்ற காட்சி என்று காட்சியில் வைத்தபோது உடனே அந்த ஸ்டண்ட் மாஸ்டரை அழைத்து, நீ என்ன அண்ணன் நினச்சிட்டியா? அவர் தான் இந்த காலத்துக்கு உதைக்கிறது, அடிக்கிறது, பாயறதுலாம் அவர் தாயா, அவருக்கு கொடுக்க வேண்டியதை நீ எனக்கு கொடுக்காத நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாராமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அப்படி ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு காட்டி தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதோடு மக்களிடத்திலே தன்னுடைய முகம் பதிவதோடு தன்னுடைய எண்ணங்கள் நல்ல உள்ளங்களுக்கு அது போய் சேர வேண்டும். கெட்ட உள்ளமாக இருப்பவன் கூட நல்ல உள்ளமாக மாறக்கூடிய அளவிலே அவருடைய வாழ்க்கை நெறிமுறையானது இருந்து வந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே எனது தந்தையார் என்னை முதலிலே தாய்க்கு பின்தாரம் படத்திற்கு முதலிலே அழைத்து சென்று அந்த படத்தை பார்த்த நாளிலே இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் என்னுடைய குருவாக அன்றைக்கே மனதிலே பதிய வைத்து, புரட்சி தலைவர் என்னை போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களை ஈர்த்த அந்த மாபெரும் தலைவனுடைய பெயர் இன்றைக்கு சிறுக சிறுக மறைய விடுகின்ற இரட்டை இலைக்காரர்களை பார்த்து கேட்கிறேன். இதை கோவிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எம்ஜிஆரை வச்சு தான் வளர்ந்த, எம்ஜிஆருடைய இந்த சின்னம்தான் உனக்கு உயிர் கொடுத்தது. இன்றும் 20% வாக்குகள் நீ வாங்குகிறாய் என்று சொன்னால், என்னுடைய தானை தலைவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆர் பெற்றெடுத்து கொடுத்த அந்த சின்னம் இல்லை என்று சொன்னால், நீ எங்கே மண்ணோடு மண்ணாக போய்விடுவீர்கள். அந்த மன்னாதி மன்னனுக்கு நீ தர வேண்டிய மரியாதையை நீங்கள் தந்திருக்கிறீர்களா, அல்லது மறைந்து விட்ட அந்த அம்மாதான் தந்தாரா என்றால் கேள்வி கேட்டால் யாக்கத்தலிக்கானை கோபித்துக் கொள்ளுவீர்கள். எங்கே எம்ஜிஆருடைய படத்தை ஸ்டாம்ப் சைஸிலே போடுவதற்கே உங்களுக்கு மனம் இடம் தரவில்லையே, அந்த தலைவன் இல்லை என்றால் நீங்கள் முதலமைச்சர்களாக ஆகியிருக்க முடியுமா? அந்த தலைவனுடைய படம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி பாதை இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையை தருமா? எம்ஜிஆர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நீங்களெல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுவீர்கள், ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு என்னுடைய அரசியல் நிலைப்பாடு ஏன் எடுக்கிறேன் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படங்களிலே சொன்னதைப் போல, ஆமாம் நீ எந்த ஜாதி என்று கேட்பார்கள் எம்ஜிஆரை பார்த்து. என்னை எந்த ஜாதி என்று நீ கேட்கின்றாயே, நீ எந்த ஜாதி என்று அவனை திருப்பி கேட்பார். உடனே அவன் சொல்லுவான், நான் பூசாரி என்பார். ஓ, பூசாரி என்ற ஒரு ஜாதியை புதிதாக உருவாக்கி விட்டீர்களா என்று 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கேட்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய மஞ்சுளா நடிகை நடிக்கின்ற அந்த படத்திலே, இதய வீணை படத்திலே, சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா என்று பாடி, சமத்துவம், மனிதருக்கு மனிதர் யாரும் வித்தியாசம் கிடையாது, 2 ஜாதி தான் இருக்கிறது, ஒன்று ஆண் ஜாதி இன்னொன்று பெண் ஜாதி என்று ஒரு படத்திலே சொல்லுவார். இன்னொரு படத்திலே சொல்லுவார், என்னையா ஜாதி, ஜாதி கிடையாது, ஒரே ஜாதி தான், அது மனித ஜாதி என்பார். இன்னொரு படத்திலே சொல்லுவார், என்னையா ஜாதி, பணக்கார ஜாதி என்று ஒன்று இருக்கிறது, ஏழை ஜாதி என்று ஒன்று இருக்கிறது, நான் ஏழை ஜாதியோடு பிரதிநிதியாக வாழ்வேன் என்று ஏழைகளுக்காகவே வாழ்ந்த தலைவன் தான் நம்முடைய தானை தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நடிகர் சோ அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து
எவ்வளவோ விமர்சிப்பார், கிண்டல் செய்வார். ஆனால் அந்த நடிகர் சோ என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார்? வீட்டிலே உலையை வைத்துவிட்டு அரிசிக்காக ஒரு இடத்திற்கு செல்லலாம் என்றால் அது எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்றால் அரிசி கண்டிப்பாக கிடைக்கும் என்று நடிகர் சோ சொல்லுகிறார். உலகத்திலே இருக்கின்ற பத்திரிகைகள் எல்லாம், அமெரிக்காவில் இருக்கின்ற பத்திரிகைகள் முதல் கொண்டு பல்வேறு பத்திரிகைகள் எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டத்தை பாராட்டி, சத்துணவு திட்டம் 83 வந்தது. அவன் 2000 விளக்கம் சொல்லுகின்ற போது சொல்லுகிறான், இந்த சத்துணவு சாப்பிட்ட குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு பெரிய சக்தி மிக்கவர்களாக மற்ற மாணவர்களிடத்திலே இருந்து வித்தியாசமாக இருக்கின்ற மக்களாக, குழந்தைகளாக, மாணவர்களாக மாறி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த எம்ஜிஆர் என்கின்ற 3வது படித்த அந்த மாமனிதன் இந்த உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறான். ஏன் படித்து என்னுடைய பசியை நான் மறக்கவில்லை, நான் பட்ட கஷ்டத்தை மறக்கவில்லை என்று ஒரு தலைவன் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் எண்ணி பார்க்கின்ற ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் இன்றைக்கும் உலகத்திலே யாருமே கிடையாது தோழர்களே. எம்ஜிஆரை தவிர யாரும் கிடையாது. இன்றைக்கு மறைந்து 38 ஆண்டுகள் ஆகின்றது. 38 ஆண்டுகளுக்கு பின்னரும் இங்கே நீங்கள் திரண்டு உடுமலைப்பேட்டையில் யாக்கத்தலிக்கானுடைய பேச்சை கேட்பதற்காக ஒரு 50 பேராவது இந்த கடைசி நிமிடம் வரையிலே இருந்து என் பேச்சை கேட்கின்றீர்களே, எதற்காக? எனக்காகவா? கிடையாது. எம்ஜிஆர் என்கின்ற அந்த மாமனிதன், மகா புனிதன், புரட்சி தலைவன் எம்ஜிஆருடைய தொண்டன், அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற மகத்துவத்தை நீங்கள் எனக்கு சுட்டிக்காட்டுவது மட்டுமல்ல, இந்த உலகிற்கே சுட்டிக்காட்டுகிறீர்கள். எம்ஜிஆர் என்கின்ற அந்த மனிதன் கட்சியை ஆரம்பிக்காமல் ஒரு மதத்தை மட்டிலும் அவர் ஸ்தாபித்திருப்பாரே. ஆனால் இன்றைக்கு புத்தனுக்கு எப்படி ஒரு பெயர் இருக்கின்றதோ அதை போல புரட்சி தலைவருக்கு உலகமெங்கும் இந்த மதமாக பரவி இருக்கக்கூடும். ஆனால் மதத்திலே நம்பிக்கை இல்லாமல், ஜாதி மத பேதங்களிலே நம்பிக்கை இல்லாமல், சமத்துவம் தான் நான் படித்த புத்தகம் அம்மா என்று சொன்ன அந்த சத்திய தாயினுடைய புதல்வன் எம்ஜிஆருடைய கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் இன்றைக்கு என்னுடைய அரசியல் நிலைப்பாடு எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் என்று ஆரம்பித்திருக்கிறேன். நான் மட்டுமா ஆரம்பித்திருக்கிறேன்? கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாம் எம்ஜிஆர் பேரில். எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் என்று நான், எம்ஜிஆர் இயக்கம் என்று ஒருவர், எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் என்று ஒருவர், எம்ஜிஆருடைய சத்திய கழகம் என்று ஒருவர், நமது எம்ஜிஆர் என்று ஒருவர், இப்படி பல்வேறு தரப்பினர், உலக எம்ஜிஆர் பேரவை என்று சைதை துரைசாமி, இப்படி எண்ணற்றவர்கள் எம்ஜிஆருடைய பெயரை பயன்படுத்தி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையும் சேர மாட்டீங்க. அது உங்ககிட்ட இருக்கிற ஒரு தெளிவு. இவனையும் நம்ப முடியாது, அவனையும் நம்ப முடியாது, அவனை நம்ப முடியாது. ஆனால் அவன் செய்கிற நல்லதை நம்ம வரவேற்போம்னு சொல்லி மேடை போட்டு பேசினால் பார்ப்பீர்கள், கைதட்டுவீர்கள், பிறகு சென்று விடுவீர்கள். ஆனால் உங்கள் பாதார விந்தங்களை தொட்டு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், எந்த நேரத்திலேயும் நீ எந்த கட்சியாக வேணாலும் இருந்துக்குங்க. பாஜகவை ஆதரிக்கிறீங்களா செய்யுங்க, காங்கிரஸை ஆதரிக்கிறீர்களா செய்யுங்க, திமுகவா ஓகே, அண்ணா திமுகவா ஓகே. அண்ணா திமுகவை ஒன்றுன்னு சொல்ல முடியாது, 4 இருக்குது. ஒன்று இபிஎஸ் கட்சி, ஒன்று ஓபிஎஸ் கட்சி, இன்னொன்று டிடிவி தினகரன் கட்சி, இப்போ சின்னம்மா கட்சி வேறு வந்திருக்குது. ஆக 4 கட்சி. என்ன ஒரு கட்சியாகவே ஏற்றுக்க மாட்டேங்க, எனக்கு தெரியும். நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஏன் தெரியுமா? எனக்கு எங்கேயாவது போய் எம்ஜிஆரை பற்றி பேசணும், அதுக்கு இந்த எம்ஜிஆருங்கிற ஒரு அடையாள அட்டை இருக்குன்னு படத்தில் கூட பாருங்கள், நான் வச்சுருக்கிறதே எம்ஜிஆர் படம் தான் வச்சுருக்கிறேன். எந்த காலத்திலையும் யார் படத்தையும் வைக்க மாட்டேன், எம்ஜிஆர் படத்தை இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். முந்தி என்கிட்ட சொன்னாங்க, ஒரு அம்மா படத்தை வைப்பா நீ பாக்கெட்டில். வைக்கவே மாட்டேன், சத்தியமாக வைக்க மாட்டேன். நீ வந்து எனக்கு அந்த அம்மா ரொம்ப நெருக்கம்தான். நீ அந்த அம்மாவை தூரத்திலே இருந்து பார்த்தவன், நான் பக்கத்திலே இருந்து பார்த்தவன். இந்த இயக்கத்தை வளர்த்து இந்த இயக்கத்திற்கு இந்த சின்னத்தை, கொடியை உருவாக்கிய நேரத்திலே, அண்ணாவினுடைய கொடியை உருவாக்கிய நேரத்திலே அண்ணாவினுடைய கை இப்படி ஒரு கை,
அண்ணாவினுடைய கை இப்படி ஒரு கை. அண்ணாவினுடைய படம் நேரடியாக முகத்தை காட்டுகின்ற 3 படத்தை ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து எடுத்து வந்து கீழே நடிகர் பாண்டு இருக்கிறார் என்று நினைக்கிறேன். எம்ஜிஆர் இடத்திலே கொடுக்கின்ற போது தேதி 21/10/1972. அப்போது புரட்சி தலைவர்